இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி புலாவுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கூட ஒரு 4 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்ட பிறகு இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு அடுத்தது வந்துட்டு இதே ப்ரெஷர் குக்கரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதே குக்கர் வச்சுட்டு திருப்பி வந்து ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது வந்துட்டு மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நம்ம வதங்கினதை அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா வெங்காய பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் வந்து கடாய் சின்னதாக வச்சுட்டேன், அதனால் வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ அந்த வெங்காயத்தை வந்துட்டு ஒரு வெங்காய பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கூட வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூனும், உப்பு வந்து தேவையான அளவு ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் குழம்புக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க உடனே நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.